SI unit, Coulomb's law in vacuum takes the form F vector 21 is equal to 1 by 4 by epsilon 0 Q1 Q2 by R squared R cap 1 2. In a medium of permeability epsilon, the force between 2 point charges is given by F vector 21 is equal to 1 by 4 by epsilon Q1 Q2 by R squared R cap 1 2. Since epsilon is greater than epsilon 0, the force between 2 point charges in a medium other than vacuum is always less than the vacuum. We define the relative permeability for given medium as epsilon r is equal to epsilon by epsilon 0. For vacuum or air, அப்படினா epsilon r is equal to 1, and for all other media epsilon r is greater than 1. ஸோ இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூலும்ஸ் லா இன் வேக்யூம் பிளேசஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸோடைய ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த அதில் கிடைக்கக்கூடிய அந்த எப்சிலான் 0 1 by 4 by எப்சிலான் 0ன்னு போட்டிருக்கோம்ல, அந்த எப்சிலான் 0 வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. வேக்யூம் பிளேசஸ்னால் எப்சிலான் அப்படின்னு எப்சிலான் 0 எப்சிலான்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். தென் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் கிவன் பை எப்படி இருக்கும், F vector is equal to 1 by 4 by epsilon Q1 Q2 by R squareன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், எப்சிலான் 0வோட எப்சிலான் வந்து கிரேட்டர் தானே இருக்கும் அப்படின்னு வேக்யூம் பிளேசஸில் நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அனதர் ஒன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எப்சிலான் வந்து எப்சிலான் 0வோட கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், வேக்யூம் பிளேசஸ்னால் 1 by 4 by epsilon Q1 by Q2 by R squareன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அனதர் ஒன் எப்சிலான் வந்து கிரேட்டர் தானே இருக்குது, எப்சிலான் 0வோட கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், the force between 2 point charges in medium other than vacuum is always less than that in vacuum. சரியா? So we define the relative permeability for given medium. எப்போவுமே வந்து அந்த வேக்யூம் இஸ் எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் லெஸ் தேன் த இன் வேக்யூம், அந்த மீடியம் அதர் தேன் வேக்யூம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தட் இன் வேக்யூம். சரியா? ஸோ இதான் கண்டிஷன். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அந்த permeability ஃபார் கிவன் மீடியம் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, நம்ம இப்போ ரிலேட்டிவ் permeability தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா எப்படி, என்ன மாதிரி டிஃபைன் பண்ணலாம், எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் 0. ஃபார் வேக்யூமில் எடுத்துக்கிட்டால் ஆர் வேக்யூமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஏராகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு எப்சிலான் ஆர் வந்து 1ன்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அண்ட் ஃபார் ஆல் அதர் மீடியா, மற்ற ஏதாவது ஒரு மீடியத்துக்குள்ளே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மீடியமாக இல்லாமல் வேக்யூம் மீடியமாக இல்லாமல் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆயில் மீடியத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு 2 தின் லேயருக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மீடியாவுக்குள்ளே இன்சர்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 1 விட கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து அந்த 1 by 4 by epsilon 0 அப்படின்னு வருது இல்லையா, அந்த எப்சிலான் 0வை எப்சிலான் ஆர்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த வேல்யூவை 1 விட கிரேட்டர்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், கண்டிஷனாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும்ஸ் லாவில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கூலும்ஸ் லா ஹேஸ் சேம் ஸ்ட்ரக்சர் அஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். Both are inversely proportional to the square of the distance between the particles. The electrostatic force is directly proportional to the product of the magnitude of 2 point charges, and gravitational force is directly proportional to the product of 2 masses. But there are some important difference between these two laws. அதாவது கூலும்ஸ் லாக்கும் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் கூலும் ஃபோர்ஸுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ அதை வந்து பின்னாடி உங்களுக்கு இது பண்ணி விட்ருக்கோம்.
நீங்கள் வந்து அதை படிச்சுக்கிடுங்கம்மா. அது அந்த முந்தின பாயிண்ட்டை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக டேபிளாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்குள்ள பாயிண்ட்ஸும் அண்ட் தென் கூலும் ஃபோர்ஸுக்குள்ள பாயிண்ட்ஸும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை உங்களுக்கு டேபிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். According to superposition principle, the total force acting on a given charge is equal to the vector sum of force exerted on it by all the other charges. Consider a system of charges, namely q1, q2, q3, etc. up to qn. சரியா? தென் அந்த ஃபோர்ஸஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா q1 q2ன்னு அந்த பார்ட்டிகிள்ஸை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ q1 q2 அப் டு qn வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து எக்ஸர்ட் பண்ணுது, அதோடைய ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் q2 பார்ட்டிகிள் வந்து q1 மேலே என்ன செய்யுது, அதோட ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது. இப்படி எவ்ரி பார்ட்டிகிளும் என்ன செய்யுது, இப்படி ஒவ்வொன்றும் இப்படி தன்னுடைய ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள் மேலே எக்ஸர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து டோட்டல் நெட்டு சார்ஜை நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைன் பண்ணுறப்போ அப்போது நம்ம வந்து ஃபோர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய ஃபோர்ஸையும் நம்ம முதல் 2 அடுத்த 2 அப்படி என்ன செய்கிறோம், எவ்ரி பார்ட்டிகிள்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கம்மா, q1 q2 q3 அப்படி சொல்லிட்டு நமக்கு நிறைய சார்ஜ் பார்ட்டிகிள் என்ன செய்யுது, நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த q2 பார்ட்டிகிள் q1 பார்ட்டிகிள் மேலே என்ன செய்யுது, தன்னுடைய ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அப்படி எக்ஸர்ட் பண்ணும்போது அதனுடைய ஃபோர்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா F1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு k q1 q2 by r ஸ்கொயர் r cap 2 நம்ம கவுண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் q3 பார்ட்டிகிள் q1 மேலே எக்ஸர்ட் பண்ணும்போது ஸோ அதனுடைய நெட் ஃபோர்ஸ் வந்து F vector 13 is equal to k q1 q2 by r squared r cap 31. ஸோ இப்படி இதை மாதிரி q3 q4 எக்ஸெட்ரா அப் டு qn வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், டிஃபைன் பண்ணிக்கிறோம். another one ஃபைனலாக இந்த டோட்டல் ஃபோர்ஸை கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நெட்டு ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல் த ஃபோர்ஸஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு வந்து ஆல்ரெடி we are all known. So F vector is equal to k q1 q2 by r squared r cap 21 plus q1 q3 by r squared r cap 31 plus etc. up to q1 q2 by r squared r cap n1. ஸோ ஃபோர்ஸில் நம்ம பேஸில் என்ன நம்பர் போடுறோமோ அதை அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் ஆரை டிஃபைன் பண்ணும்போது அந்த ஆர் கேப் யூனிட் வெக்டாரை நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதை அப்படியே மாற்றி அந்த நம்பரை அப்படியே மாற்றி என்ன செஞ்சிடணும், நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. மைக்கேல் ஃபாரடே ஆர் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எவ்ரி சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் creates an electric field in the surrounding space, and if another charge is brought into its field, it will interact with the electric field at that point and will experience a force. ஸோ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எவ்ரி சார்ஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் எப்போவுமே என்ன ஆகுதுன்னா க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ ஸோ ஒரு சார்ஜ் வந்து அனதர் சார்ஜை என்ன செஞ்சிட்டே இருக்குது, ப்ராட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இன்டராக்ட் பண்ணிக்கிட்டும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து அது ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் அனதர் சார்ஜ் பார்ட்டிகிளை இன்டராக்ட் பண்ணுறதுனால அந்த எவ்ரி பார்ட்டிகிள்ஸும் ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு ஃபீலை வந்து அது என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் எவ்ரி பார்ட்டிகிள் சம் ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து அவர் என்ன செய்கிறாரு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட்
P at a distance r. From the point charge q is the force experienced by a unit charge and is given by E vector is equal to 1 by 4 by epsilon 0 q by r squared r cap. It is a vector quantity. The SI unit is Newton Coulomb power minus 1. Very important 2 mark question. ஸோ இது வந்து ஒரே ஒரு பார்ட்டிகள். ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சம் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதனால் அது யூனிட் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் அப்படி ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை யூனிட் சார்ஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இ வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடு எப்படி இருக்கும் அப்படின்னா E vector is equal to 1 by 4 by epsilon 0 q by r squared r cap. Okay va? Electric field due to a point charge. A source point charge q is located at a point in space. Another point charge q0. Q0 is test charge and is placed at some point P, which is at a distance r from the charge q. The electrostatic force experienced by the charge q0 due to q is given by Coulomb's law. So, now we find F vector is equal to, or Coulomb force F vector is equal to k q by q0 by r squared r cap is equal to, the value of k is equal to 1 by 4 by epsilon 0. So, 1 by 4 by epsilon 0 q by q0 by r squared r cap, where k is equal to 1 by 4 by epsilon 0. The charge q is create an electric field in the surrounding space. So, the effect of electric field experienced by another charge. The another charge is q0. It is measured the term or it is measured the electric field is called or experienced the fields of force is called electric field intensity or simply called electric field E vector. Listen, E is equal to F by Q0. So, இங்கே F is equal to 1 by 4 by epsilon 0 Q by Q0 r cap by r squared நமக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸு அப்போது அந்த எஃபோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஃபார்முலாவை. அப்போது 1 by 4 by epsilon 0 q0 by r squared r cap டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய q0 மேலே இருக்க q0வும் கேன்சல் ஆகுது. ஸோ ஃபைனலாக now we get electric field E vector is equal to 1 by 4 by epsilon 0 q by r squared r cap. Important aspect of electric field: if the charge q is positive, then the electric field points away from the source charge. Okay, then if q is negative, the electric field points towards the source charge q. Another, if the electric field at a point P is E vector, then the force experienced by the test charge q0 placed at the point P is force F vector is equal to q0 E vector. Point charge இருந்ததுன்னா force வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். Another one, this is the Coulomb's law in terms of electric field. சரியா? Then the electric field is independent of the test charge q0 and it depends only on the source of charge q. Okay va? As distance increases, the electric field decreases in magnitude.
ஸோ நான் அப்போவே சொன்னேன் 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் மேக்னிடியூட் வேல்யூ என்ன ஆகும்னா மேக்னிடியூட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நான் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்டேட் பண்ணேன். அனதர் ஒன், டெஸ்ட் சார்ஜ் இஸ் மேட் sufficiently small so such that it will not modify the electric field of the source of charge. For the continuous and finite charge distributions, integrations techniques must be used. There are two kinds of electric field: uniform electric field and non-uniform electric field. Uniform electric field na enna? Uniform electric field will have the same direction and constant magnitude at all points in space. Non-uniform electric field will have different directions or different magnitudes or both at different points in space. Okay. So, this non-uniformity arises both in direction and magnitude, with the directions being radially outward or inward, and the magnitude changes as distance increases. The pictures கொடுத்துருக்குறேன். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நமக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கோம், அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக நம்பர்ஸ் எல்லாமே இப்படி யூனிஃபார்மாக கரெக்டாக இருக்கும். அதோடைய ஷேப்பு, சைஸு, அதோடைய எவ்ரி அந்த அந்த சார்ஜஸ்க்கு இடையில இன்பிட்வீன் கேப்பு, அந்த இதெல்லாமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், போக போக அதோடைய சைஸ் எல்லாமே அதோடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது இன்னொன்று, அது கான்செப்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இதுதான் இதோடைய பிக்சர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபோர்ஸை வச்சு 2 பாயிண்ட் சார்ஜஸ் வச்சு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அந்த கூலும் ஃபோர்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் இல்லையா. இதை மாதிரி அதே சேம் தட் வே ஆஃப் பிரின்சிபிள் டு கவுண்ட் த நெட் சார்ஜ், அப்படி எப்படி டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணோமோ, ஃபைன் பண்ணோமோ, ஸோ சேம் வே ஆஃப் பிரின்சிபிள் இன் யூஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு ஃபைண்ட் த மெத்தட் இன் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ அந்த நம்ம அதுக்கு யூஸ் பண்ண மாதிரியே, நம்ம முந்தின ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ண மாதிரியே இதுக்கும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வந்து என்னென்னா ஃபோர்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்ரி பாயிண்ட் சார்ஜஸும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன செய்யுது, டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எவ்ரி பார்ட்டிக்கிளும் என்ன செய்யுது, ஃபீல் பண்ணுது. அந்த ஃபீல் பண்ணக்கூடிய எவ்ரி பார்ட்டிகிள்ஸுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். டோட்டலாக ஆட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து என்னது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை தான் நம்ம இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஃபார்முலாவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜில் Q1, Q2, Q3 எல்லா பாயிண்ட் சார்ஜஸும் இந்த பாயிண்ட் Pயில் வந்து எல்லாம் செய்து நமக்கு மிங்கிள் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் Pயில் கிடைக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கவுண்ட் பண்ணுறோம். A collections of point charges Q1, Q2, Q3 etc. up to Qn. சரியா? These are located at various points in space. So the total electric field at some point P, due to all these n charges, and then is given by is equal to எவ்வளோ கிடைக்கி, E the total charge is equal to E vector is equal to E1 plus E2 plus E3 plus E4 etc. up to En. Next one, so E electric field. So நமக்கு already we are known the electric field formula. So K is equal to
பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம எவ்ரி பாயிண்ட் சார்ஜஸும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ E1 உடைய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா K Q1 by R squared 1P R cap 1P plus Q2 by R squared 2P R cap 2P plus Q3 by R squared 3P R cap 3P plus etc. up to Qn R squared NP R cap NP. So E vector, total E vector is equal to 1 by 4 by epsilon 0 sigma n by I is equal to 1, close the bracket, Qi by R squared IP R cap IP. Electric field lines. So electric field lines, they start from a positive charge and end at negative charge or at infinity. For a positive point charge, the electric field lines point radially outward. ஸோ சென்டரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸில் நமக்கு ட்ராவல் ஆகும். ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா the electric field lines point radially inward. The electric field vector at a point in space is tangential to the electric field line at that point. The electric field lines are denser in a region where the electric field has large magnitude and less dense in a region where the electric field is of smaller magnitude. No two lines intersect each other. The number of electric field lines that emanate from positive charge or end at a negative charge is directly proportional to the magnitude of the charges. That's all.